பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கிருபையினால இதுவரைக்கும் 7 செஷன் நாம் முடித்திருக்கிறோம். திஸ் இஸ் தி 8th செஷன். ஃபைனான்ஷியல் பிரின்சிபல்ஸ்குள்ள நம்ம கடந்து போகிறோம். காட் வாண்ட்ஸ் us டு பி சேனல்ஸ். போன செஷன்ல நாம் இதை பார்த்தோம். ஆண்டவருக்கு நம்ம ஒரு வாய்க்காலாக இருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பிரின்சிபலை நல்லா புரிந்து கொண்டால், வாட் பிரின்சிபல் இஸ் தட்? த பிரின்சிபல் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப். நாம் ஓனர் கிடையாது, அவர் தான் ஓனர் எல்லாத்துக்கும் என்ற ஒரு தெளிவு வந்துட்டா, ஆண்டவர் ஓனருங்கிறத எப்பயும் அக்னாலஜ் பண்ணிட்டா, ஓனர் என்ன சொல்றாரோ அப்படித்தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முதிர்ச்சிக்குள்ள வந்துட்டா, பிரியமானவர்களே, இந்த ஃபைனான்சஸ் குறித்து அல்லது ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற வேற blessings, be it land, be it any blessings, in fact time, treasure and talent, மூணுக்குமே நம்ம ஸ்டூவர்ட்ஸ் தான். வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்கிற டைமை கூட எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஆண்டவர் கொடுத்துருக்கிற டேலண்ட்டை எதற்கு யூஸ் பண்ண போகிறோம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ட்ரெஷரை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இந்த மூன்றுக்கும் we are only stewards and we are not owners. நாம் இதற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் அல்ல. காலம், நேரம் ஒன்று, இரண்டாவது நம்முடைய தாளந்துகள், கிருபைகள், மூன்றாவது நமக்கு இருக்கிற பொக்கிஷம், நமக்கு இருக்கிற உபகரணம், நமக்கு இருக்கிற எல்லா விதமான தேவன் கொடுத்த நன்மைகள். இது எல்லாமே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். நம்மை ஒரு மேனேஜராக, அவர் தான் ஓனரு. அதை சரியாக நம்ம ஸ்டூவர்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஸ்டூவர்ட்ஸ் என்று சொல்கிறோம், அல்லது ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்கிறோம். உக்கிரானக்காரர்கள், நல்ல உக்கிரானக்காரனாக, நல்ல வேலைக்காரனாக நாம் எஜமான் சொல்லுகிற பிரகாரம் பயன்படுத்த வேண்டும். இந்த காரியத்திற்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, ரியலா, அதாவது ஒரு ரெவலேஷனா புரிந்து கொண்டு ஒரு லைஃப் ஸ்டைலா இதை நீங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, let me tell you friends, unlimited resources of God will be channeled through you. God can trust you with his resources அப்படின்னு வந்துருச்சுன்னா, சரியாகத்தான் இவன் பயன்படுத்துவான் என்று ஆண்டவர் உங்களை நம்பிட்டார்னா, அதற்கப்புறம் unlimited resources of God will start channeling through you. இதற்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில் கொடுக்க விரும்புகிறேன். How to enjoy everything and own nothing. எல்லாவற்றையும் அனுபவித்து ஒன்றுக்கும் சொந்தக்காரராக இல்லாமல் இருப்பது எப்படி? God wants us to prosper. God wants us to have abundance. But he wants us to know that we are but stewards and managers, and that he is the owner. Amen. So இந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பாராக. ரிக் வாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற ஒரு புக்கை எழுதினார். ஆண்டவருடைய கிருபையினால அந்த புக்கை நான் தமிழில் மொழிபெயர்க்கிறதற்கு ஸ்லாக்கியத்தை பெற்றேன். ஒன் ஆஃப் தி குட் புக்ஸ் தட் யூ கேன் ரீட் அதர் தென் பைபிள். பைபிளுக்கு அடுத்து ஒரே ஒரு கிறிஸ்டியன் புக்கு தான் நீங்கள் வாசிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால், ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் புக். இட் கிவ்ஸ் யூ குவைட் அ கிளியர் பிக்சர் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். இன்ஃபேக்ட் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கூட நம்ம அந்த புக்கை கொடுக்கலாம். ஏனென்றால் சால்வேஷன் என்ற ஆஸ்பெக்டை நல்லா டீல் பண்ணிடுறாரு ரைட் அட் த வெரி பிகினிங். இந்த புக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ். அவர் பப்ளிஷ் பண்ணும் பொழுது, இந்த புக்கை வெளியிடும் பொழுது, பல வருஷத்துக்கு முன்பதாகவே 25 million books were sold. எத்தனை மில்லியன்? 25 million
அப்படின்னா 250 லட்சம் புக்ஸ், 2.5 கோடி புக்ஸ் were sold, 25 million books. அமெரிக்காவில் உள்ள ஒரு பப்ளிஷிங் கம்பெனி அதை பப்ளிஷ் பண்ணிச்சு. யூஸ்வலாக இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ரைட்டருக்கு அந்த கம்பெனி பப்ளிஷ் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, they will give them what you call royalty. அதாவது ஒரு புக்குக்கு இவ்வளவுன்னு கொடுத்துருவாங்க. ஈவன் ஒரு புக்குக்கு $3 to $4 கொடுத்தா கூட, ஒரு புக்கு $25 விற்கிறாங்க புக் ஷாப்பில், ஈவன் $15 விற்றா கூட 1/3 1/4 யூஸ்வலாக கொடுத்துருவாங்க. அதுதான் அவங்களுக்கு. பட் மீதியெல்லாம் கம்பெனி வச்சுக்கிடுவாங்க, அந்த பப்ளிஷிங் கம்பெனி. யோசிச்சு பாருங்க, $3 to $4 என்று எடுத்துக்கொண்டால் 25 million copies வித்தா, that is $1 billion. அதாவது 100 million is 100 million 1 billion, I don't know. பட் நமக்கு அந்த மில்லியன் பில்லியன் அது கணக்கு ஒன்றும் வராது. ஏன்னா நமக்கு லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் போவோம். இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம பில்லியனு மில்லியனு கவுண்ட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் நமக்கு இல்லை. பட் வாட் எவர் இட் இஸ் $100 million. 10 கோடி டாலர். ஒரு டாலர் இன்றைக்கு மதிப்பு 80 ரூபா. அப்படின்னா 800 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, ஒரு புக் பப்ளிஷ் பண்ண அவருக்கு, அவர் நிறைய புக் எழுதியிருக்கிறாரு. ஆனா என்ன தெரியுமா, நல்லா கவனிங்க, இவர் இவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு தெரியுமா, his lifestyle did not change. நீங்க இதை குறித்து ஒரு இன்டர்வியூ பண்ணும் பொழுது அவர் உட்கார்ந்துருக்கிறதான அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீன்ஸ் போட்டிருப்பாரு, ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறார். அவங்க கேட்குறாங்க, இவ்வளவு காசு நீங்க ஏர்ன் பண்ணீங்களே, வாட் டிட் யூ டூ வித் இட்? பிகாஸ் நீ காரை மாத்தல, வீட்டை மாத்தல, நீ போட்டிருக்கிற அவுட்ஃபிட்டும் மாத்தின மாதிரி தெரியல பெருசா. இங்க பாருங்க, when your income raises, don't increase your living standard, increase your giving standard என்று ஒருவர் சொன்னார். இவர் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க அந்த இன்டர்வியூல. அவர் சொல்றாரு, அதுல நான் 25 இயர்ஸா சேடல் பேக் சர்ச்சில் சீனியர் பாஸ்டராக நான் சர்வ் பண்றேன். கடந்த 25 வருஷமா நான் வாங்கின சேலரி இருக்கு தெரியுமா அந்த சர்ச்சில், அதை முதலாவது திருப்பி கொடுத்தேன். I paid back the salary. I said, take it as a free service. I give back whatever salary I have taken. அடுத்து மீதியான பணத்தை I started a foundation to help the AIDS victims in Africa. ஆப்பிரிக்காவில் உள்ள AIDS victims-ஐ ரெஸ்டோர் பண்ணுவதற்கும், ஹீல் பண்ணுவதற்கும், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பதற்கும், பிறகு புவர் கம்யூனிட்டிஸில் ஆப்பிரிக்காவில் லார்ஜ்லி பட் குளோபலாக ஸ்கூல்ஸ், பள்ளிகள் ஆரம்பிக்கவும் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அதிலே நான் எல்லாவற்றையும் போட்டுவிட்டேன். எனக்கு ஓட்டுற காரில் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தங்கியிருக்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போட்டிருக்கிற இந்த ஜீன்ஸோ இந்த சாதாரண வாட்சோ அல்லது டிஷர்ட்டோ ஐம் குவைட் கம்ஃபர்டபுள் வித் இட், வை ஷுட் ஐ சேஞ்ச் என்று அவர் கேட்கிறார். I think he is able to do that because he knows that he is not the owner, he is a steward. ஆண்டவர் அவரை ட்ரஸ்ட் பண்ணி he will give millions because he knows how to handle it. பணம், திடீர் பணக்காரர்களை குறித்து நீங்கள் பார்த்தால்
அவர்களுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். எனக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர். இப்போ என் மைண்டில் அந்த நபர் குறித்து தான் நான் என் ஃப்ரெண்டில் அவருடைய இமேஜ் நல்லா தெரியுது. நான் கண்ணு முன்னால் பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க பூர்வீக சொத்து ஒன்று விற்கப்பட்டு அவருக்கு கையில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் ரூபா வந்துச்சு. அவருடைய ஆட்டத்தை பார்க்கணும், அவருடைய லைஃப் ஸ்டைலை பார்க்கணும். வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 விரல்ல 10 மோதிரம் போட்டிருக்க மாதிரி தான். மேபி ஐம் எக்ஸாஜுரேட்டிங். ஸோ எப்படியும் வந்து ஒரு இந்த விரல்ல ஒரு இந்த கையில் ஒரு 3, இந்த கையில் ஒரு 3 மோதிரமாவது இருக்கும். கையில் ஒரு அந்த கோல்டு ஸ்ட்ராப் வாட்ச் ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. வெரி அன்யூஷுவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் he got into drinking. டெய்லி started taking alcohol. அப்புறம் பெண்களிடத்துல போய் பணத்தை விரயம் பண்ணுவது, இது மாதிரி காரியங்கள்ல, அதாவது பணம் புதுசா வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸு, லேட் நைட்டு he is with friends and his wife does not know where he is. பாருங்க, பணத்தை கையாள தெரியவில்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்புறம் ஒரு வீடு இன்னொரு இடத்துல வாங்கினாங்க. ஏன்னா இந்த சொத்து விற்றதுனால இப்போ வேற ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கினாங்க. பட் ரொம்ப பெரிய ஒரு இங்கே வாங்கின காசில் வந்து ஒரு 30% தான் செலவு பண்ணார். ஒரு வீடு எல்லாத்தையும் காலி பண்ணார். இப்போ மறுபடியும் பழைய நிலைக்கு போயிட்டாரு. வித்தின் 2 to 3 years he just spent and spent and spent. ஸ்டூவர்ட்ஷிப் என்னன்னு தெரியல. நான் ஓனர் இல்லை, ஆண்டவர் தான் ஓனர் அப்படிங்கிற பிரேக் த்ரூ திங்கிங்குள்ள வந்துட்டீங்கன்னா God can trust you. ஆண்டவர் வந்து நீங்களும் நானும் அபண்டன்ஸ்ல இருக்கணும்னு விரும்புறாரு. பட் அந்த ஆட்டிடியூட் மட்டும் கரெக்டாக இருந்தா he will release it. Abraham was the richest man of his time. Do you know that? Isaac was the richest man of his generation. I mentioned all that. God's plan for your prosperity என்ற நான் செஷன் எடுக்கும் பொழுது, David was wealthy. Solomon inherited so much. And God blessed him so much. Poverty mindset, அதாவது ஏழையாக இருப்பது தான் நல்லது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு தெரியுமா? I want to break that. அதாவது ஏழையாக இருப்பது தான் நல்லது, ஏழையா இருப்பது தான் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு ஓரியன்டேஷன் இருக்கு. I want to break that myth. Poverty is good. Who told you poverty is good? Being poor is godly. Who told you that? Always being cynical of the wealthy and the rich. No. It is your attitude. Those who have wealth and those who have materialistic abundance, அவங்கள குறித்து அவங்க ஸ்பிரிச்சுவலா இல்லாதது போல ஒரு கிரிட்டிசிசம். I know many people who are wealthy and spiritual. I know many who are poor and carnal. Let us be very careful. Joseph of Arimathea, அரிமத்தேயா ஊரனாகிய யோசேப்பு, அவன் very wealthy man. இயேசுவுக்கு தேவை ஒன்று என்று சொன்ன பொழுது அதை கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். பாவர்ட்டி, தரித்திரம் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? மால் நியூட்ரிஷன், அதாவது ஆரோக்கியமற்ற ஒரு உடல், சிக்னஸ், கிரைம், வயலன்ஸ், கல்வி சரியாக கொடுக்க முடியாது, எஜுகேஷன் இஸ் அஃபெக்டட். தரித்திர சிந்தை நமக்கு வேண்டாம். நிறைவு, முழுமை, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர், அந்த சிந்தைக்குள்ளே வருவோம். You can be rich and happy. நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், the blessing of the Lord brings riches. உபாகமம் 28 ஆசீர்வாத பட்டியலை படிச்சு பாருங்க. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், ஆண்டவர் கீழ்ப்படியும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்.
அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூவர்ட்ஷிப். புதிய ஏற்பாட்டில் in the New Testament, two different words describe a steward. One emphasizes guardianship over children and the administration of a master's household. The other stresses the role of a manager over property. In either case, a steward oversees the affairs and property of another person. புதிய ஏற்பாட்டில் குடும்பத்தின் காரியங்களோ அல்லது பிஸ்னஸோ அல்லது சொத்து சுதந்திரமோ அதை மேற்பார்வையிடுகிற ஒருவர், ஆனால் அவர் சொந்தக்காரர் அல்ல, ஒருவருக்காக இவர் இதை செய்கிறார் என்ற அர்த்தத்தோடு உக்ரானக்காரன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மணி, பணத்தை குறித்து தேவனுடைய கண்ணோட்டம். ஒரு சில பிரின்சிபிள்ஸை நம்ம படித்து கொள்ளலாம். அடிப்படையாக 2 காரியங்கள். எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட். நல்லா இதை மனதில் பைத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் தேவனுடையது. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட். ஹி இஸ் தி ஓனர். எல்லாவற்றையும் உண்டாக்குனது அவர் தானே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில், பிகாஸ் காட் மேட் திஸ் வேர்ல்ட் and everything in it, so everything belongs to him. The earth is the Lord's and the fullness thereof. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1-2. Psalm 24 verse 1 and 2. The earth is the Lord's and the fullness thereof. சங்கீதம் 50, Psalm 50. மலைகளும் மலைகளிலே உள்ளதான எல்லா ஜீவன்களும். Psalm 50 verse 10-12. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He owns the cattle and the living beings on 1,000 hills. 1000 பர்வதங்களில் திரிகிறதான மிருக ஜீவன்கள் அவருக்குரியது. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளை எல்லாம் அறிவேன், அவைகள் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. That is Psalm 50 verse 11-12. So everything belongs to God, number 1. Number 2, people were put in charge by God. நாம் உக்ரானக்காரர்கள் மட்டுமே. எல்லாம் தேவனுடையது முதலாவது. இரண்டாவது, நாம் உக்ரானக்காரர்கள் மட்டுமே. We are his stewards. He has complete ownership. But we as his image bearers, அவருடைய சாயலை தரித்தவர்களாகிய நமக்கு தேவன் இந்த பூமியிலே உள்ள காரியங்களை மேனேஜ் பண்றதற்கு நமக்குரியது மட்டுமல்ல, பொதுவாக உள்ளதான என்வாயர்மெண்ட் எல்லாவற்றையுமே நாம் சரியாக நல்ல உக்ரானக்காரர்களாக பார்த்து கொள்ள வேண்டும். கிளீன் அண்ட் கிரீனா வைத்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய உத்தரவாதம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டுமந்தை முதலற்று போனாலும் என்று ஆபக்குக் சொல்லும் பொழுது அந்த சிந்தையை உடையவர். யோபு எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார், பிரச்சனை கிடையாது, அப்படிப்பட்ட சிந்தையை உடையவர். ஸ்டூவர்ட், ஒரு உக்ரானக்காரன் என்று சொன்னால் சரியாக பயன்படுத்தலாம் அல்லது தவறாகவும் பயன்படுத்தலாம். He may use or abuse or lose what has been entrusted to him. அவன் அதை சரியாக பயன்படுத்தலாம் அல்லது தவறாக பயன்படுத்தலாம் அல்லது இழந்து போகலாம். He can use it, abuse it or lose it. He can use what he has been entrusted with. He can abuse what he has been entrusted with. He can lose what he has been entrusted with. A true and faithful steward will be rewarded at the end of his life. வாழ்க்கையின் முடிவில் உண்மையான உக்ரானக்காரனுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். அநேக உவமைகளை இயேசு சொன்னார். The parable of the unjust steward is found in Luke chapter 16, 1-13. அநீதியுள்ள உக்ரானக்காரன் மத்தேயு 25 நீங்கள் வாசிக்கலாம்.
அந்த எஜமான் வந்து கணக்கு கேட்பார். கொடுத்தவைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கேட்பார். டைம், ட்ரெஷர், டேலண்டை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒரு அக்கௌண்டபிலிட்டி டே ஒன்று இருக்கிறது என்பதை அது நினைப்பூட்டுகிறது. அந்த எஜமான் வெகு நாளைக்கு பின்பு கணக்கு கேட்டார் என்று வாசிக்கிறோம். உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்பட வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், சில சுவாரஸ்யமான தகவல்கள். The gospel contains more warnings against money and its misuse than any other subject. சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதை படித்து பார்த்தால் நமக்கு வேற எந்த சப்ஜெக்டை விட பணத்தை குறித்தும் அல்லது பணத்தை சரியாக பயன்படுத்தாததை குறித்து உள்ள எச்சரிப்பு அதிகமாக இருக்கிறது. Number 2, when one totals up the verses in the gospel of Matthew, Mark and Luke, மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்தை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தால் 1 in every 4 verses deals with money or its equivalent. பணம் அல்லது பண சம்பந்தப்பட்ட காரியங்களை பற்றி பேசுகிற வசனங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் உள்ள சுவிசேஷத்தில் 4 வசனத்திற்கு ஒரு வசனம் என்ற விகிதத்தில் வருகிறது. மூன்றாவதாக, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், when one totals up all the verses in the New Testament, it will be found that 1 in every 6 verses deal with or has reference to money or its equivalent in one way or the other. முழு புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா வசனத்தினுடைய எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் பணமோ அல்லது பண சம்பந்தப்பட்ட காரியங்களோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது குறிக்கப்பட்டிருக்கும். 6 வசனத்திற்கு ஒரு வசனம். நம்பர் 4, சுவாரஸ்யமான தகவல், ஆல்மோஸ்ட் half of the parables of Jesus have reference to money in one way or the other, and generally have warnings against covetousness. பேராசையை குறித்ததான எச்சரிப்பும் பணத்தை குறித்ததான காரியங்களும் தான் அதிகமாக அவருடைய ஊமையிலே உண்டு. நம்பர் 5, interesting fact, the first sin in Israel as they entered the promised land has to do, அதாவது ஒரு முதல் டிஃபீட், முதல் தோல்வி ஆயி பட்டணம். ஜாஷுவா சாப்டர் 7 verse 20-21, யோசுவா 7ஆம் அதிகாரம் 20-21, பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல், 200 wedges of silver and a Babylonian garment. அதாவது ஒரு பொருள் மேல உள்ள ஒரு ஆசை தான் தோல்விக்கு காரணம் என்பதை பார்க்கிறோம். 6வது சுவாரஸ்யமான தகவல், the first apostle to fall was Judas. He fell over the love of money. He sold Christ for money he never lived to spend. அதாவது எந்த பணத்தை அவன் ஆசைப்பட்டு இயேசுவை விலைக்கிரயமாக விற்றானோ அதை அனுபவிக்க முடியாமல் மரித்து போனான். யூதாஸ் விழுந்து போன அப்போஸ்தலன், பணத்து நிமித்தம் தான் விழுந்தான். தட் இஸ் vanity, மாயை. அந்த பணத்தை வாங்கினான், அதை அனுபவிக்க முடியல, செத்துட்டான். 7வது சுவாரஸ்யமான தகவல், the first sin in the midst of the glory of the early church. ஆதி திருச்சபையுடைய மகிமை, எழுப்புதலின் மகிமை வந்த நேரத்தில் முதல் மரணம் has to do with money offering. அனனியா பண விஷயத்தில், லேண்ட் விஷயத்தில் பொய் சொன்னதுனால அவன் மரித்தான். Notice how Satan entered into the scene of glory in the early church over finance. And this when the spirit of giving was on the people. எல்லாரும் உதாரத்துவமாய் அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறார்கள். Acts 4 எண்ட்ல அந்த டைம்ல. What a contrast. 8வது சுவாரஸ்யமான தகவல், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14-24, தேவனுடைய வல்லமையை விலையை கொடுத்து வாங்க ஆசைப்பட்டான் சீமோன்.
நீயும் உன் பணமும் நாசமாய் போகட்டும் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். Money should not control. ஆமென். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஊழியத்தின் ஆரம்பத்தில், அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி 2001 பாளையங்கோட்டையில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் லே அவுட் ஒருத்தர் போட்டார். ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பிலீவர் ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். எப்படியோ எனக்கு அந்த தொடர்பு யார் மூலமாக வந்தது. அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று வந்து, உங்களுக்காக ஒரு 4 கிரவுண்டு நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நமக்கு பாளையங்கோட்டை பகுதியில் சர்ச்சை ஆரம்பிக்கிறதற்கான ஒரு தரிசனம் இப்பொழுது இல்லை. வட இந்தியா தான் ஃபோக்கஸ். தமிழ்நாட்டில் எங்கேயும் சபை ஆரம்பிக்கிற தரிசனம் அப்பொழுது இல்லை. சமீபத்தில் தமிழ்நாட்டிலையும் சபை தேவைப்படுகிறது என்ற ஒரு ஆய்வு மூலம் வந்த தகவல்னாலே நாம் இப்பொழுது அதை ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். ஆனால் ஆரம்பத்தில் அது கிடையாது. ஸோ அவர் நமக்கு லேண்டு கொடுக்குறேன்னு சொன்னோம். பிரதர், எதுக்காக கொடுக்குறீங்க லேண்டு? நாங்கள் இங்கே சர்ச்சு கட்ட போகிறது இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு தரிசனம் என்னவோ அதை தான் செய்வோம். லேண்டு வர்றதுனால சர்ச்சு கட்ட மாட்டோம் என்று சொன்னேன். இல்லை, நம்ம லேண்டில் ஃபியூச்சரில் சர்ச்சு கட்டுங்க. நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பிரதர், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நிபந்தனையோடு கொடுக்காதீங்க என்று சொன்னேன். அவர் சரி என்று சொன்னார். அதுக்கப்புறம் தான் போனேன். ஸோ பாளையங்கோட்டைக்கு போனேன். அங்கே லேண்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்தில். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழித்து திருப்பி கேட்டார், இது மாதிரி என்ன சர்ச்சை கட்டலை நீங்கன்னு. நான் சொன்னேன், பிரதர் ப்ரெஷர் கொடுக்காதீங்கன்னு. 2 தடவை 3 தடவை அப்படி ஞாபகப்படுத்த ஆரம்பித்தார். நான் சொன்னேன், பிரதர், நான் கண்டிப்பாக இந்த ப்ரெஷரில் நான் வாழ விரும்பலை. லேண்டு நீங்கள் திருப்பி வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு, யூ won't believe me, I went all the way to Palayamkottai again and forced that man to take back the land. We don't want anything that God has not led us to. அதை ஒருவேளை நம்ம எப்பயாவது விற்கிறதற்கு அனுமதி இருந்துச்சு, விற்று நமக்கு நார்த் இந்தியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் we are not dictated by the donors. We are led by God. Amen. Real story. பாஸ்டர் தேவசகாயமுடைய நண்பர் அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் இப்போ 21 இயர்ஸ் ஆச்சு, நோ கான்டாக்ட் வித் தட் பர்சன். அந்த ஹெட் மாஸ்டர் பேர் பால்ராஜ். அவர் தான் லேண்டை கொடுத்தார். பட் we have given it back to him. And no hard feelings towards that man. He was generous. But just that we don't want that land because அங்கே நமக்கு எந்த பிளானும் கிடையாது. அவர்கள் ஃப்ரீயாகவும், அதாவது எந்த விதமான நிபந்தனை இல்லாமலையும் அப்படி ஒன்றும் ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி தெரியல, பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர். நான் சொல்கிறது புரிகிறதா? நமக்கு வேண்டாம். ஆண்டவர் கொடுக்காதது எதுவும் வேண்டாம். ஆண்டவர் கொடுத்ததும் நம்ம ஸ்டூவர்ட்ஸ் தான், உக்கிரானக்காரர்கள் தான், நம்ம ஓனர் கிடையாது. அந்த தெளிவோடு இருந்தால்தான் பிரியமானவர்களே நம்ம ஓட்டத்தை சரியாக ஓட முடியும். இந்த பணத்தில் நம்ம சாஞ்சிட்டோம்னா நம்ம டிசைபிள்ஷிப் அடிப்படும், நம்முடைய லைஃப் அடிப்படும், ஓட்டத்தை ஒழுங்காக ஓடி முடிக்க மாட்டோம். Let us be very, very careful. The primary role of the steward, உக்கிரானக்காரனுடைய ஒரு உண்மையான ஒரு அந்த பொறுப்பு என்ன தெரியுமா? முக்கிய பொறுப்பு. It is not to do things that he likes, but to do what his master likes. உக்கிரானக்காரனுடைய மெயின் வேலை எஜமானுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு செய்ய வேண்டியதுதான். It is not his goods and it is not his business, it is his master's. This clarity must be there. The secret to being a good steward is making your master happy in the way you handle his resources. Can I repeat that? The secret to being a good steward is making your master happy in the way you handle his resources. அவருடைய உபகரணங்களை நீங்கள் கையாளுகிற விதத்திலே நீங்கள்
உங்களுடைய எஜமானை சந்தோஷப்படுத்த முடியும். ஒரு முறை மலேசியா தேசத்திற்கு ஊழியத்திற்காக போயிருந்தேன். அங்கே ஒரு பைபிள் ஸ்கூலில் நான் பிரின்சிபலாக ஒரு 24 இயர்ஸ் இருந்தேன். சமீபத்தில் தான் நான் அந்த பொறுப்பிலிருந்து ஐ ரிலீஸ்ட் மை செல்ஃப். ஐ ஸ்டார்டட் தட் பைபிள் ஸ்கூல், துங்லிங் பைபிள் காலேஜ் தமிழ் டிவிஷன். 24 இயர்ஸ் நான் அதில் பிரின்சிபலாக இருந்தேன். ஸோ தட் டேக்ஸ் மீ தேர் ரெகுலர்லி. அப்படி போகும் பொழுது ஐ ப்ரீச் இன் செவரல் சர்ச்சஸ் ஈவினிங் டைம் அண்ட் வீக்கெண்ட்ஸ். நிறைய சர்ச்சஸில் ப்ரீச் பண்ணுவேன். அப்படி ப்ரீச் பண்ணிட்டு வரும்பொழுது நிறைய ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் நிறைய தேவைகள், நிறைய பற்றாக்குறைகள், ரொம்ப நம்ம மந்த் டு மந்த் அந்த பில்ஸை மீட் பண்ணுறதுக்கு இட் வாஸ் ஆல்வேஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச். அப்படி இருக்கும் பொழுது அந்த ப்ரீச்சிங் எல்லாம் முடித்து அந்த வரும் பொழுது அந்த காணிக்கை, இந்த பர்டிகுலர் 2 வீக்ஸ் இருந்தேன் அங்கே இருந்து ப்ரீச் பண்ணிட்டு எல்லாம் வந்த பிறகு அந்த காணிக்கையெல்லாம் வைத்திருந்தேன். அந்த எல்லா காணிக்கையும் கடைசி நாள் அப்படி எண்ணிட்டு மலேசியன் ரிங்கெட்ஸ் அதை நான் கொண்டு வந்தேன். திரும்பி வரும்பொழுது ஃப்ளைட்டில் இருக்கும் பொழுது ஒரு 3.5 4 hours ட்ராவல் அப்படி ஜோமனிக்கிட்டே வந்தேன். ஆண்டவரே, இந்த பணத்தை நீங்கள் கொடுத்தீங்க, ஹவு டு ஸ்பெண்ட் இட். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால அதுக்கு தான் என்று நினச்சிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நமக்கு நிறைய தேவைகள் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இது உனக்கும் இல்லை, ஊழியத்துக்கும் இல்லை, இது உன் குடும்பத்துக்கும் இல்லை, இது இன்னும் ஒரு 4 தம்பிமார்கள் ஊழியத்திலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு சம்பளம் கிடையாது, அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க, யூத் வித் மிஷனில் இருந்தாங்க, நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 4 பேர், ஐ திங்க் இட் இஸ் ஏபி, பிரான்சிஸ், விமல் அண்ட் சந்திரமோகன், இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த 4 நண்பர்கள் நம்ம சபைக்கு வருவாங்க. ஓய்வாம் இல்லை, அவங்க வந்து ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. ஏர்லி டேஸ் இன் மினிஸ்ட்ரி ஃபார் தெம். நான் இந்த பணத்தை கொண்டு போய் ஆண்டவர் பேசுனதுனால போயிட்டு நேராக கொடுத்துட்டு, தம்பி, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த காணிக்கை, உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு, உங்களுக்குள்ள டிவைட் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். See, God tests you if you are a good steward. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா God will trust you with his unlimited resources. The steward must reflect the character of his master. ஒருத்தருக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா you should represent his image, his character, and in the way you handle your resources. I would like to be generous because my God is generous. When I'm handling his resources, I would like to be generous. இப்போ எங்கள் பீகார் மிஷன் ஃபீல்டுக்கு வந்தாலும், எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு இங்கே சென்னைக்கு வந்தாலும், அது நாங்கள் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாலும், அந்த இடத்துல அந்த கெஸ்ட் ரூமில் யூ வில் ஃபைண்ட் அ டூத் ப்ரஷ், யூ வில் ஃபைண்ட் அ டூத் பேஸ்ட், யூ வில் ஃபைண்ட் சோப், and if they are speakers, preachers, we will have a spray, body spray, room spray, everything, towel, whatever we can. ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்படாத அவங்க கொண்டு வந்திருக்கலாம், they need not use it, but then there is. சில நேரத்தில் நான் சொல்கிறேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை, பட் ஆனால் when I go as a guest somewhere, I would be, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லலை, பட் ஆனால் அந்த ஆட்டிடியூட் ஷோஸ். நான் போகும்போது அந்த கெஸ்ட் ரூமில் அந்த டாய்லெட்டில் ஒரு புது சோப்பு கூட இருக்காது, பழைய சோப்பு, ஏற்கனவே யூஸ் பண்ண சோப்பு, அதில் அப்படியே நுரைகளும் அதில் முடியும். ஐ திங்க் த ஆட்டிடியூட் ஆஃப் wanting to bless the servant of God who comes, வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே வச்சிருக்கிறது அந்த டூத் பேஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் வந்து மடித்து 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 அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஜிம்மு பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த பேஸ்ட்டே வெளில வரும். அந்த மாதிரி ஐ திங்க் யூ டோன்ட் ஹேவ் டு டூ தேட். இப்போ நாங்களும் புது டூத் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வி வில் கீப் இட். இல்லை, சின்ன டூத் பேஸ்ட் என்ன ஒரு 10 ரூபாய்க்கெலாம் டூத் பேஸ்ட் கிடைக்குது, 20 ரூபாய்க்குலாம் டூத் பேஸ்ட் கிடைக்குது, சாம்பிள் டூத் பேஸ்ட்டு, வி கேன் கீப் தேட். ப்ரஷ்ஷு,
We can get brush for cheap money. We spend for so many things. But and the way you handle your guest. Generosity is God's character. It has to be reflected in a good steward. ஒரு நல்ல உக்ரானக்காரன், அவனுக்கு தேவனுடைய தன்மையும் இருக்க வேண்டும். The word miser இங்கிலீஷ்ல கஞ்சன் என்ற வார்த்தைக்கு மைசர் என்ற ஒரு சொல் உண்டு இங்கிலீஷ்ல. And the root word for the word misery, பரிதாபம் என்ற வார்த்தைக்கும் மைசர் கஞ்சன்ங்கிற வார்த்தைக்கும் ஒரே ரூட் வேர்டு. A good steward does not spend all his master's resources on himself, but on his master's purpose. ஒரு உக்ரானக்காரன் கொடுக்கப்பட்ட காரியத்தை தனக்காக அல்ல, எஜமானுடைய நோக்கத்திற்காக செலவிடுவான். Are you getting the dynamic of being a good steward? Most people assume that the money they have in their hand or whatever comes to them, it is their money, my hard work, I deserve it. நான் ஞானமா சேவ் பண்ணி வச்சிருந்ததெல்லாம். நோ 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 நோ. ஸ்டூவர்ட்ஷிப் மென்டாலிட்டி இருக்கட்டும். அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துருவாரா அப்படிங்கிற உடனே ஒரு பயம் வரும். பிரதர், நீங்கள் மனுஷனை ட்ரீட் பண்ணுற மாதிரி, அல்ல மனுஷனை நீங்கள் மனுஷனுடைய அந்த காரியத்தில் அனுபவப்பட்டு நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் ஏமாந்த எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி. Don't ever see God like that. He wants to bless you. He is your father. Your bank money can lose value. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காசும் ஒரே நாளில் போக முடியும். மணி வேல்யூ போக முடியும். பட் trust in God. What is wrong is love of money. Having money is no problem, brother, but love of money is the problem. Judas. Nothing wrong in being prosperous, but if you don't have your priorities and purposes in place, then that could destroy you. Money having you is the problem for God. You having money, God has no problem. What is wrong is allowing money to possess you. Matthew 19, and the rich young ruler. எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே அவன் பொக்கிஷம் அதிகமாக இருக்கும் சொன்ன உடனே அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தபடி அவன் போய்விட்டான். It's not that he had money, money had him. Money is not wrong. Love of money is the problem. Judas. You having money is no problem for God. Money having you is the problem. The rich young ruler of Matthew 19. You should not go after money. Money can come after you. Goodness and grace will follow you all the days of your life. Psalm 23, சங்கீதம் 23, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். கேயாசி பணத்தை தேடி போனான். தப்பு. உதாரித்தனம் தப்பு. What is wrong is not you having money, but extravagance, lavish spending, irresponsible spending. உதாரித்தனம். அந்த இளைய மகன் சொத்தை வாங்கி கொண்டு உதாரித்தனமாக செலவு பண்ண, அது தப்பு. நான் இன்றைக்கு சாட்சியா சொல்றேன், இதுவரைக்கும் நான் எனக்குன்னு ஒரு ஸ்கூட்டர் புதுசாக வாங்கினதில்லை. எனக்குன்னு ஒரு கார் நான் போய் புதுசாக வாங்கினதில்லை. இதுவரைக்கும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லலை, வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, நான் இனிமேல் வாங்க மாட்டேன்னு சொல்லலை. பட் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு புது காரு என்று நான் எனக்கென்று போய் வாங்கினதும் இல்லை. நான் புது ஸ்கூட்டர் என்று இதுவரைக்கும் வாங்கினதும் இல்லை. நான் இதுவரைக்கும் ஓட்டுறது எல்லாம் செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டரு. பட் எனக்கு ஆண்டவர் ஒரு லீடிங் கொடுக்கல, வாங்குன்னு சொல்லலை, அதுக்குன்னு காசும் ஆண்டவருக்கு எனக்கு கொடுக்கல. ஸோ எதுக்கு? And nothing wrong. And many people laugh about my car and laugh about my scooter. They have fun and joke about my scooter and car. But
எத்தனை பேர் கார் இல்லை? நான் எப்படி கஷ்டப்பட்டேன். சைக்கிள், ஓட்டர் சைக்கிள் வச்சு தானே ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸ்கூட்டர் ஒன்று, டப்பா ஸ்கூட்டர் ஒன்று இருக்கும். இப்போ இருக்கிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. காட் ஹஸ் given me so many things. மினிஸ்ட்ரிக்கு புதுசாக வாங்கியிருக்கிறோம் பீகாரில். அதுவும் இப்போ தான் சமீபத்தில் ஆண்டவர் அந்த மாதிரி காரியங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பைக்ஸு புதுசாக வாங்கி கொடுத்துருக்குறோம் மிஷினரிகளுக்கு. பட் எனக்குன்னு ஒரு புது பைக்கு இது வரைக்கும் வாங்கினதில்லை. லஸ்ட் ஃபார் மோர், better quality, next model. I'm not very sure whether we should be caught up by all these things. இப்ப மினிஸ்ட்ரிக்கு, மீடியாவுக்கு, இப்ப இந்த பேண்டமிக் லாக்டவுனுக்கு பிறகு when my media team suggests that these are important for ministry gadgets, I tell them go for the best. Let us do the work of the Lord in the best way. Office renovation, let us do it the best possible way to ensure that it is decent to carry on the work of the Lord. But no lavish spending, no irresponsible spending. எந்த ஒரு பொருளையும் தூக்கி போடவும் விட மாட்டேன் நான். நிறைய பொருள் சம்டைம்ஸ் இருக்கும், நான் கிளியர் பண்ணாமல் தூக்கி போடக்கூடாது. சேர் நிறைய பழசு இருக்கும். நான் சொன்னேன் அப்படியே போட்டுறாதீங்கப்பா, அது திருப்பி பெயிண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி. பிளாஸ்டிக் சேர் அப்படியே ஒரு மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் இருந்து நிறைய ஸ்டாக்கு அப்படிலாம் கொஞ்சம் ஆகி இப்போ எங்களுக்கு ஓன் பில்டிங் கிடையாது. அந்த மாதிரி டைமில் இருக்கிறதுனால ரெண்ட் பண்ணுறதுனால ஒரு ஹாலு, எங்களுக்கு பழைய சேர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அந்த கலர்லாம் மங்கி போய் அப்படிலாம் கொஞ்சம் இருந்துச்சு. நான் சொன்னேன் எல்லாத்தையும் நல்லா பெயிண்ட் பண்ணுவோம். நம்ம ஏழை விசுவாசிகள் அப்படியே ரவுண்ட் அடித்து யார் வீட்டில் உட்காரத்துக்கு கூட ஒரு 4 சேர் இல்லையோ போயிட்டு எல்லார் வீட்லேயுமே போட்டுருவோம். See, அந்த தூக்கி போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது கஷ்டப்பட்டதுனால. But also it's because whatever God has given, we should be good stewards. Even as I am teaching today, ஒரு யூஸ்ட் காரும் ஒரு யூஸ்ட் ஸ்கூட்டரும் கொடுக்கறதற்கு இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ள எனக்கு சொல்லப்பட்டது. நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆர் யூ வெரி ஷுவர்? எஸ். ஊழியத்திற்காக? எஸ். இப்போ நான் சொன்னேன் ஊழியத்துக்காகன்னு சொல்லும் பொழுது நாங்கள் அதை பார்க்குறோம், பார்த்துட்டு யாருக்கு அது ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுற ஊழியக்காரர் ஆனால் தேவைப்படுது இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்து நாங்கள் கொடுக்குறோம். இஃப் யூ ட்ரஸ்ட் அஸ், வி வில் டேக் தட். ஆண்டவர்கிட்ட கேட்டு எப்படி அதை பயன்படுத்தணும், வருகிற பிளெஸ்ஸிங்ஸை. ட்ரூத் அபவுட் மணி, பணத்தை குறித்த உண்மை. ஃபைனான்சஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. God desires good things for us. God cares about our material needs and He wants to meet our needs. Finances are important. பணத்தை குறித்த உண்மைகள். நம்பர் 1, பணம் முக்கியம், பணம் அவசியம். நம்பர் 2, இரண்டாவது பணத்தை குறித்த உண்மைகள். மணி இஸ் நாட் ஈவில். பணம் என்பது தீமை அல்ல. பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறு. 1 தீமோத்தேயு 6:10. Ecclesiastes 10 and verse 19. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Let me see what it has to say. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். Money answers all things. So money is not evil, but love of money is evil. பணத்தை குறித்த உண்மை. மூன்றாவது, improper attitude towards money can harm you. பணத்தை சரியாக கையாள தெரியாவிட்டால் அது உங்களை காயப்படுத்தும். Wrong use of it. Money has the potential to harm you if you cannot control it in accordance with God's will. தேவ சித்தத்தின்படி அதை கையாள தெரியாவிட்டால் அது உங்களை அழித்துவிடும்.
நான் சொன்ன தெரியுமா, ஒரு சகோதரன் பணம் கையாள தெரியாமல் ரூயின் ஆயிடுச்சு அவர் லைஃப். எப்படி கன்னு, எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ஒரு கத்தி, ஒரு எலக்ட்ரிசிட்டி, ஒரு கேஸ்லின், ஒரு ஏரோப்ளேன், இதெல்லாம் சரியா கையாளாவிட்டால் அதுவே விபத்துக்குள்ளாகிவிடும் என்றது போல இதுவும் அப்படித்தான். பணத்தை குறித்த உண்மை, பணம் முக்கியம், பணம் தீமை அல்ல. பணத்தை சரியாக கையாளாவிட்டால் அது நம்மை பாதிக்கும். 4வது பணத்தை குறித்த உண்மை, மணி டசன்ட் கேரண்டி ஹாப்பினஸ். பணம் இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கும் நினைக்காதீங்க. ரிச் பீப்புள் கமிட் சூசைட் as well. பணக்காரர்கள் தற்கொலை செய்கிறார்கள். Many rich people spend the early part of their life in misery, trying to accumulate their fortunes. Then they spend the latter part of their lives in misery, trying to hold on to its fortune they had accumulated. அதாவது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு படுற அல்லல், முதல்ல சம்பாதிக்கிறதற்கு படுகிற அல்லல். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. Kingdom of God is not eating and drinking, but righteousness, peace and joy in the Holy Ghost. Romans 14:17-19. ரோமர் 14:17-19. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. பணமும் வசதியும் எல்லாம் இருந்த எல்லாவற்றையும் பார்த்து சாலமோன் சொல்கிறார், மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. Who has seen everything in life. பணம், சிற்றின்பம், பதவி, புகழ் எல்லாவற்றையும் பார்த்த ஒரு ஆளு. He has seen everything. Girl, gold, glory, he has seen it all. But he says vanity, 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 எல்லாம் மாயை. பணத்தை குறித்த 5வது உண்மை, it takes money to spread the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு பணம் தேவை. ரோமர் 10:14-15. அனுப்புகிறவர்கள் தேவை. Living water is free, but it takes pipeline to take the living water. It costs to take the gospel to unreached places. It takes money to spread the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு பணம் தேவை, செலவாகும். It takes money to spread the gospel. 6வது உண்மை, God wants you to have money. God wants you to have money. Deuteronomy 8:18. பணத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன், power to make wealth. 3 John verse 2. உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆனா qualify yourself. 7வதாக, God cares how much you give. நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். 7வது உண்மை. 2 கொரிந்தியர் 9:6. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், அதிகம் விதைக்கிறவன் அதிகம் அறுப்பான். மார்க் 12 காணிக்கை போடுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு. ஏன்னா நீங்க காணிக்கை என்று வரும் பொழுது உங்க ஹார்ட்டை பொசிஷன் பண்ணுகிற ஒரு காரியம் அது. ஆமென். Luke 12:34. Where your treasure is, there your heart is. Where your treasure is, there your heart is. லூக்கா 12:34. மத்தேயு 6, Matthew 6 and verse 21. Matthew 6:21 and Luke 12:34. Where your treasure is, there your heart is. பணத்தை குறித்த 8வது உண்மை, money is a spiritual subject. Money is a spiritual subject, whether you like it or not. 20% of the Holy Scripture talks about money, wealth, finance, prosperity, land, possession, tithes and giving. Money is a spiritual subject. நீங்க நல்ல உக்ரானக்காரனாக இருந்தால் God will give you more resources. இதை குறித்து அதிகம் நாம் பேசியிருக்கிறோம். Be a good steward of God's resources. Amen. We can be godly and we can be prosperous. We can be spiritual and yet live in abundance. Bible says be pure and holy. Bible does not say be poor and holy. God is rich and God is holy. You can also be rich and you can also be holy. But we got to be careful how we see it. அதை பார்க்கிறதுக்காகத்தான் இந்த டீச்சிங். Stay away from the love of money. Stay away from greed. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென்.
நல்ல உக்ரானக்காரராக இருங்கள். 4 principles: principle of stewardship, principle of tithing, principle of giving, principle of sowing. உக்ரானக்காரன் என்ற கோட்பாடு, அதை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தசமபாகம் என்ற கோட்பாடு அடுத்து பார்க்க போகிறோம். கொடுத்தல் என்ற கோட்பாடு அதற்கு அடுத்து பார்க்க போகிறோம். விதைத்தல் என்ற கோட்பாடு, அது இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கோட்பாடு. ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஜெபம் பண்ணிரோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் கற்றுக் கொடுத்த, ஆண்டவரை பேசின, ஆண்டவரை விளங்கச் செய்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரும் நல்ல உக்ரானக்காரர்களாக இருக்க கிருபை தாரும். நல்லா ஒப்புக் கொடுங்க. கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுங்க. லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட் அண்ட் சரண்டர். Thank you, Lord. Lord, I commit each and every believer, each and every leader who is, Lord, listening to this teaching. இந்த போதனையை கேட்கிற ஒவ்வொரு தலைவனையும் ஒவ்வொரு ஊழியனையும் உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த திங்கிங், ஸ்டியூவர்ட் என்ற திங்கிங், உக்ரானக்காரன் என்ற திங்கிங், இப்பொழுது இருக்கிற எல்லா வீட்டிலே உள்ள பொருளையும், எல்லா தனக்கு இருக்கிறதான நன்மைகளையும் எழுதி ஒரு பேப்பர்ல, ஆண்டவரே, டிசிப்ளினா உட்கார்ந்து எழுதி, ஜீசஸ் இஸ் லார்ட், இந்த பொருள் மேல இதுக்கு கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறவர், அவர் சொல்லுகிறபடி தான் இதை செய்வேன் என்று ஆண்டவரே ஒரு பிராக்டிக்கலா ஆண்டவரை ப்ராசஸ் பண்ண உதவி செய்வீராக. ஆண்டவரை, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை, எதுவும் எனக்குரியது என்று மார்த்தட்டி கொள்ளாமல் இருக்கும் பொழுது பெருமை வராது. தாழ்மையாக இருப்போம். தாழ்மையாக இருக்கும் பொழுது கிருபை பெருகும். உம்முடைய நன்மையும் ஆசீரும் பெருகும். ஆண்டவரே, அந்த நிலையிலேயே எங்களை வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். Lord, may we be humble and, Lord, be in the state of blessedness. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே இருக்க கிருபை தாரும். அந்த உக்ரானக்காரன் என்ற ஃபவுண்டேஷன் பிரின்சிபல், ஆண்டவரே, ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல் எல்லாருடைய உள்ளத்திலும் எல்லாருடைய ஆவியிலும் பதிந்துவிட நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that this truth will come as a revelation for people. Lord, somehow, Spirit of God, you will translate what has been translated. Lord, impart it into their life until it becomes a lifestyle and a conviction. Thank you, Father. அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட, உக்ரானக்காரன் சிந்தையோடு கூட வாழ கிருபை தருவீராக. எங்களோட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Very blessed. This is one of the first or important or foundational principle for understanding biblical finances. Amen. Believer and money என்ற சப்ஜெக்ட்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை கோட்பாடு இது. இன்னமும் சில கோட்பாடுகள் உண்டு, இன்னும் ஸ்டோரிஸ் உண்டு, இன்னமும் பைபிள் பேசேஜஸ் உண்டு, வசனங்கள் உண்டு. We will look at that in the coming sessions. God bless you and continue to keep you a blessing. Amen. May you be a channel of God's unlimited resources. தேவனுடைய அளவற்ற அந்த நன்மைகளுக்கு நீங்கள் ஒரு உக்ரானக்காரனாக, வாய்க்காலாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.